தமிழ்நாடு இனி தொடரில் 69வது வகுப்பு. நாம் தொடர்ந்து சோழர் காலம் பற்றி பல்வேறு கோணங்களிலும் ஆய்வு செய்து வந்தோம். சோழர்களை பற்றிய அரசியல் வரலாறு பல வழிகளில் கிடக்கிறது. நீலகண்ட சாஸ்திரியிலிருந்து ராஜமாணிக்கனார் வரைக்கும் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். மன்னர்களின் போர்க்கள வரலாறாக பெரும்பாலும் அதெல்லாம் அமைந்திருக்கிறது. ஆனால் சமூக வரலாற்றை எழுத முனைந்திருப்பவர் நொபுரு கராஷிமா தான். அவரோடு இன்னொருத்தரை சொன்னா சுப்பராயருக்கு சொல்லணும். இப்ப கூட இருக்காரு கோயம்புத்தூர்லன்னு சொல்றாங்க, எனக்கு உறுதியா தெரியல. அந்த நொபுருவினுடைய அவருடைய ஆய்வு நூல் வரலாற்று போக்கில் தென்னக சமூகம் என்பதை அடிப்படையாக வைத்து அவர் செய்திருக்கிற ஆய்வு முறையை நாமும் கை கொண்டு அவர் திரட்டி கொடுத்திருக்கிற அந்த தரவுகளை சாறு பிழிந்து எது நம்முடைய நோக்கில் தேவையோ. என்ன, ஒரு ஆய்வாளர்கள் புறஞ்சார்ந்த ஆய்வு முறையை கற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த நூலை முழுமையாகவே படிக்கணும். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அட்டவணைகள், பட்டியல்கள், பெயர்கள் எல்லாவற்றையுமே படிப்பது பயனுள்ளது. ஏன்னா ஆய்வு எப்படி செய்யப்படணும் என்பதற்கு. கல்வெட்டுகளை அடிப்படையாக கொண்டும் குறுகிய நிலப்பகுதிகள் மீதான நுண்ணாய்வை அடிப்படையாக கொண்டும் புள்ளியியல் முறையை அடிப்படையாக கொண்டும் அவர் இந்த ஆய்வை செய்திருக்கிறார். இப்ப சோழர்கால சமூகம் என்று சொல்கிற போது நாம் என்ன மறந்துடக்கூடாதுன்னா, சோழ பேரரசினுடைய காலம். சங்ககால சோழர்களை விட்டுட்டு, சங்ககால சோழர்கள் பற்றிலாம் நம்மகிட்ட பெரிய சான்றுகள் எதுவும் இல்லை, இலக்கிய சான்றுகள் மட்டும்தான், கல்வெட்டு சான்றுகள்னு எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த பிற்கால சோழர்கள், அவங்கள விஜயாலய சோழன் தொடங்கி 3ஆம் ராஜராஜன் வரைக்குமான அந்த வரிசையில 430 அல்லது 431 ஆண்டுகள் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏறி வண்டியில போய் இன்னொரு இடத்துல இறங்குற மாதிரி வேக வேகமா வந்துடுறோம். ஆனால் 4 நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு காலம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியான ஒரு நீண்ட பேரரசு அதுதான். பாண்டியர் காலம் என்பது துண்டு துண்டா வந்துருது. அதே போலதான் விஜயநகர சாம்ராஜ்யம், நாயக்கர் காலம், எதை எடுத்தாலுமே இவ்வளவு நீண்ட காலம் இல்லை. வடக்கே குப்த சாம்ராஜ்யம், மௌரியர்கள், அவங்க யாரும் கூட இவ்வளவு நீண்ட ஒரு பேரரசினுடைய ஆட்சி அமையல. கிழக்கிந்திய கும்பினி என்று எடுத்து பார்த்தாலும், பிரிட்டனின் நேரடி காலனி ஆதிக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும், இரண்டையும் ஒன்றா கூட்டி பார்த்தாலும் அதுவும் சோழ பேரரசுக்கு நிகரான காலம் கிடையாது. இவ்வளவு நீண்ட காலத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பெரும்பாலான ஆய்வாளர்கள் செய்யக்கூடிய பிழை என்னன்னா, இதனை இயங்கியல் நோக்கில் பார்க்காமல் இந்த காலப்பகுதியினுடைய தொடர்ச்சியான மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்களுடைய பொருள் என்ன ஆய்வு செய்யாம ஒரு நிகழ்ச்சி ஒரு கிடைச்சிடுச்சுன்னா அதை வச்சுக்கொண்டு ஒரு மொத்த முடிவுக்கும் போறது. அதை நொபோரு தவிர்த்துறார். அவர் இந்த 430 ஆண்டுகளையும் இந்த அவங்களுக்குள்ள பிற்கால சோழர்களுக்குள்ளேயே அதுல முற்சோழர்கள் அல்லது பிற்சோழர்கள் என்றெல்லாம் பிரிச்சுக்கிறார்.
கிட்டத்தட்ட ராஜேந்திர சோழனுக்கு முந்தைய காலம் வரைக்கும் ஒரு முற்சோழர்களா வர்றாங்க. அப்புறம் பிற்சோழர்கள், இதுல குறிப்பா இடையில வர்றவங்க தான் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். அப்படி வந்து சோழர் சமூகத்தை பற்றிய ஒரு ஆய்வை அவர் கொடுக்கிறார். நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுன்னு தலைப்பை மட்டும் நான் குறிப்பிட்டு போறேன். அவருடைய ஆட்சி முறை, நிலவுடைமை உறவுகள், கிராமங்களின் வகைப்பாடு, அப்புறம் அரசு வருவாய் பெற்ற முறை, அதற்கு அவர்கள் வகுத்து கொண்ட சட்டதிட்டங்கள், தன் பெயர்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு மேல அவர் வந்து சோழர் காலத்தில் புழங்கிய வருவாய் பெயர்கள் ஒரு சிலவற்றை பாண்டியர் காலத்தில் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நிறைய புதிய பெயர்கள் வருகின்றன. எதை காட்டுகிறது என்றால், சோழர் காலத்திலிருந்து பாண்டியர் காலம் மாறுபடுகிறது. நில உறவுகளிலும் அரசு வருவாய் ஈட்டுகிற முறைகளிலும் ஏற்படுகிற அந்த மாறுபாட்டை குறிப்பிடுகிறார். நான் அதுக்குள்ள இன்னைக்கு விரிவா போகலனா, அது அங்கேயே இருக்கட்டும். நம்முடைய முக்கியமான ஒரு கேள்வி நொபோரிடமிருந்து நமக்கு அதுக்கு விடை கிடைக்கல. என்ன கிடைக்கலன்னா, அந்த காலத்தில் சமூக வகுப்புகளுக்கிடையில் நடந்த போராட்டங்கள் என்ன, அந்த போராட்டங்கள் பற்றிய செய்திகள் ஏதாவது கிடைத்திருக்கா? நிச்சயமா போராட்டங்கள் இருந்தானே இருக்கணும். நிலம் இழந்தவர்களுடைய போராட்டம், கூலிக்கு வேலை செய்தவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள், கோயில்களில் பணியாற்றியவர்கள், அப்ப நிலம் பறிக்க பெற்றவர்கள், இப்படி பல பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அது நமக்கு போதிய அளவு கிடைக்கல. ஆனா இந்த பல்வேறு பிரிவுகள் இருந்தார்கள் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதெல்லாம் அந்த குடியிருப்பு பகுதிகளை பற்றி சொல்லும் போது ஊரிருக்கை என்று சொல்லிட்டு, ஊரிருக்கையில வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி பறைச்சேரி இருந்துச்சு, திண்டாச்சேரி இருந்துச்சு, எல்லாவற்றையும் அவரு என்ன எதிர்ப்பு இருந்துச்சு, என்ன போராட்டம் இருந்துச்சுங்கிற செய்தி இல்லை. ஒருவேளை இன்னும் படிக்கும்போது நமக்கு கிடைக்கலாம். எனக்கு அவருடைய நூல்கள் மற்றது கிடைக்கல. இன்னைக்குதான் நான் வந்து ஒரு கன்சைஸ் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியாங்கிற அவருடைய புத்தகத்தினுடைய PDF நான் தரவிறக்கம் பண்ணேன். நிறைய இணையத்துல தேடி அது ஒண்ணு கிடைச்சிருக்கு எனக்கு. ஆனா அது வெறும் சோழர் காலம் பற்றி இல்ல, சோழர் காலமும் அதுக்குள்ள அடக்கம். இன்னொன்னு சவுத் இந்தியன் ஹிஸ்டரிங்கிறத இன்னொரு புத்தகம் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான புத்தகமா நான் பாக்குறேன். அது நம்ம ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ கிடைச்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம தேடிட்டு இருக்கிறோம், சோழர்களையும் தேட சொல்லி இருக்கிறேன். அது வரும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு இந்த சோழர் கால போராட்டங்களை பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வு என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மார்க்சிய ஆய்வாளராகிய வானமாமலை அவர்களுடைய ஆய்வு. அது சில புத்தகங்களும் வந்திருக்கு. அந்த புத்தகங்கள் ஒரு சொல்லி இப்ப குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க விரும்புற விஷயம் சாதிகளுடைய உருவாக்கம் பற்றி. அதுல ஒரு புத்தகம் வந்து நொபோருவும் சுப்பராயலுவும் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டுக்கிறாங்க, கிடைச்சா வாங்கிடலாம். தமிழகத்தில் சாதி உருவாக்கமும் சமூக மாற்றமும். அதுல வந்து அவர் சொல்ற ஆண்டு தான் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். பொது ஆண்டு, பொது ஊழி ஆண்டு 800 முதல் 1500. என்ன முக்கியமானது இதுல? 800 முதல் 1500 வந்தாச்சுன்னா இதுக்குள்ள சோழர் காலம் வந்துருச்சு.
சோழர் காலத்தில் எப்படி சாதி உருவானது, எப்படி சமூக மாற்றம் ஏற்பட்டது என்பதை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது கிடைச்சா நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எப்படி நம்ம கிடைக்க வைக்கலாம், யார்கிட்ட இருந்தாலும் நம்ம வாங்கிடலாம்னு வச்சுக்க. அது ஒரு இது. அதுல அந்த முறையை பார்க்கும்போது நான் வானமாமலையினுடைய ஆய்வு கட்டுரையை மட்டும்தான் இன்னைக்கு நான் அடிப்படையா எடுத்துக்கொள்றேன். அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேர் அவரை. தமிழர் நாட்டார் வழக்காற்றியல்ல முதன்மையான ஒரு ஆராய்ச்சியாளர், தமிழறிஞர். நாட்டார் பாடல்கள், கதைகள், பழமொழிகள், வழக்கங்களை தொகுத்தவர். 22 நூல்கள் அவர் வெளியிட்டிருக்கார். அதுல நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. மறைந்துட்டார். 1917 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. ஆராய்ச்சிங்கிற ஒரு இதழையே 69 அவர் தொடங்கி நடத்தினார். கூட நம்ம முயற்சி பண்ணலாம், நூலகங்கள் இருக்கும். அவர் எழுதிய முக்கியமான ஒரு நூல் இருக்கு, தமிழ்நாட்டில் ஜாதி சமத்துவ போராட்ட கருத்துகள். தமிழ்நாட்டில் ஜாதி சமத்துவ போராட்ட கருத்துகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை தவிர நமக்கு தெரியும், இந்த அகழ்வாராய்ச்சிகளை பற்றி எல்லாம் நிறைய ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறார். அது அப்படியே வச்சுங்க. அவருடைய ஒரு கட்டுரை எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கட்டுரை எதனால முக்கியத்துவம், 1968 ஜனவரியில சென்னையில் முதலமைச்சராக இருந்து கூட்டிய அல்லது கூட்டுவதற்கு துணை செய்த அந்த 2ஆம் உலக தமிழ் மாநாடு இருக்குல்ல, தமிழர் ஆராய்ச்சிக்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் செமினார், அதில் அவர் முன்வைத்த ஒரு ஆய்வு தாள், அவர் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்றார். யாரு? வானமாமலை பிரசன்ட் பண்றார். நம்ம தனிநாயகம் அடிகள் தலைமையில் தான் அந்த மாநாடு கூட்டப்படுகிறது. அதுல இவர் பிரசன்ட் பண்றார். அதுல அவர் என்ன முக்கியமா, கிழாரியமும் சோழராட்சியும். அந்த கிழாரியம்னு எதை சொல்றேன்னா, பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவம்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சொல்றேன். பிரபுன்னா தமிழ் கிடையாது, அது எதுக்கு நமக்கு. கிழாரியம், அந்த கிழாரியமும் சோழராட்சியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டு. முதல்ல நீலகண்ட சாஸ்திரம் ஆரம்பிக்கிறார். சோழர்களின் அரசாட்சியில் நாட்டுப்புறங்களில் மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தார்கள் என்பது பற்றி நீலகண்ட சாஸ்திரி சொல்றதை எடுத்துக்காட்டார். சோழ நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் கிராமங்களில் வாழ்ந்தார்கள். புதிய செய்தியே இல்லை. வேளாண்மை தான் அவர்களுக்கு முக்கிய தொழிலாக இருந்தது. நிலம் சொந்தமாக இருந்தால் அது பெரிதும் பெருமை அளிப்பதாக இருந்தது. என்ன தொழிலாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு சிறு துண்டு நிலத்தை வைத்திருப்பதை, தங்களுக்கென்று ஒரு நிலத்துண்டு வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார்கள். இவ்வாறு கிராமம் என்பது முதன்மையாக உழவர்களின் குடியிருப்பாக அமைந்தது. அங்கு இந்த சபை என்று சொல்வது, அதான் அசம்பிளின்னு சொல்ற. நம்ம ஏற்கனவே சபைன்னு எதை சொல்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். பிரம்மதேயங்கள்ல இருக்கக்கூடிய பிராமண நிலக்கிழார்களுடைய மன்றம் தான் சபை. அது நிலக்கிழார்களின் அவ்வப்போது செய்யக்கூடிய நிலத்தை அங்கு வசிப்பவர்களையே பங்கீடு மறுபங்கீடு செய்து கொடுப்பது அண்மை காலம் வரைக்கும் கூட நடந்து கொண்டிருந்தது. நிலக்கிழார்களை தவிர பெரியவர்களும் சிறியவர்களுமான நில உடைமையாளர்கள், ஏராளமான நிலமற்ற தொழிலாளர்களும் இருந்தார்கள். அவர்கள் உழவு பாட்டாளிகள். நடவடிக்கைக்கும் விளைச்சலை பகிர்ந்து கொள்வதற்கும் உதவி செய்தார்கள். அவர்களில் சிலர் பண்ணை அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் நிலப்பிரபுக்களை தவிர அந்த நிர்வாகத்தில் எந்த பங்கு பெற முடியாது. ஊராட்சியில பங்கு பெற முடியாது. கிராமத்தில் கைவினைஞர்களுக்கு கிராமத்தின் பொது நிலத்திலிருந்து பங்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய விளைச்சல் இருந்து பங்கு கொடுக்கப்பட்டது. அதே போல இந்த கோயில் பணியாளர்கள் மற்றவங்க எல்லோருக்கும் தரப்பட்டது. குத்தகை சாகுபடி மிக சாதாரணமாக நடைபெற்றது. குறிப்பாக கோயில்களுக்கும் மற்ற
நிறுவனங்களுக்கும் சொந்தமான நிலங்களில் நடந்தது. குத்தகை என்பதன் நிபந்தனைகள் எவ்வளவு கொடுக்கிறது, பங்கு பற்றிய செய்திகள் ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக பேசி தீர்க்கப்பட்டன. இதுதான் நீலகண்ட சாஸ்திரி சொல்றதை நம்முடைய வானாமலை எடுத்துக்காட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, நிலமற்ற பாட்டாளிகளுக்கும் சிறு உழவர்கள், இது ரெண்டு பேரையும் ஒரு பக்கம் வச்சுங்க, இவங்கதான் ஏழைகள். மறுபக்கம் கோயில்கள், பிராமணர்கள், தனித்தனி நில உடைமையாளர்கள், இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையிலான உறவுகளை பற்றிய ஒரு தெளிவான சித்திரம் நீலகண்ட சாஸ்திரியுடைய கூற்றிலிருந்து வெளிப்படவில்லை. நிலம் பிரபு கிளாரிய அமைப்பில், நிலக்கிழாரிய அமைப்பில் முதன்மையான ஆக்க பொறி என்பதால், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சாதனம்னு சொல்லுவீங்க இல்லையா, அதான் நான் சொல்றேன். ஆக்க பொறி என்பதால் நில உடைமை முறையும் நிலமற்ற பாட்டாளிகளை உழைப்பில் ஈடுபடுத்துவதும் இந்த இரண்டு வர்க்கங்கள் அல்லது வகுப்புகளுக்கும் இடையிலான உறவுகள் இருக்கின்றன. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீலகண்ட சாஸ்திரி சொல்றதுல அந்த குறை சொல்றாரு வானாமலை. ஆனால் வானாமலை என்ன பண்ணலன்னா, இது சோழர் காலம் முழுமைக்கும் பொதுவானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சோழர் காலத்தினுடைய முற்றோழர் காலத்தில் இந்த வெள்ளான் கிராமங்கள் என்பவை பெரும்பாலும் சமூக உடைமையாக இருந்தன. நிலம் ஊர் பொதுவாக இருந்தது. பிரம்மதேயங்கள் மாதிரி அது தனி உடைமையாக இருக்கலன்னு பார்த்தோம். ஆனா இவர் எல்லாத்தையும் பொதுவா ஒரே ஒரு வரம்புக்குள் கொண்டு வந்து வச்சு பார்க்கிறார். இவரும் வானாமலையும் அதே பார்வையில் தான் அதை பார்க்கிறார். இப்ப நமக்கு அதை தாண்டி அங்க என்ன நடைபெற்றது, குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, கோயில்கள், பெரிய பெரிய கோயில்களை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்ப நில உடைமை முறை என்பது பெரும்பாலும் ராஜராஜ சோழன் வருவதற்கு முன்பு வெள்ளான் வகை, அதான் நம்ம வெள்ளான்னா நமக்கு தெரியும், வந்து உழவர்களும் நில உடைமையாளர்களும் தனித்தனி உடைமையாக வைத்துக் கொண்டு அன்பதாக இருந்தது. கோயில்கள் கட்டுவது 3ஆம் குலோத்துங்கன் காலம் வரைக்கும் தொடர்ந்தது. புதிதாக கட்டப்பட்ட கோயில்களுக்கு நிலங்கள் எழுதி கொடுக்கப்பட்டன. 1ஆம் ராஜராஜன் தஞ்சாவூர் கோயிலுக்கு 35 கிராமங்களின் நிலங்களை ஒப்படைத்தார். அதுல 1000 ஏக்கர் இருக்கிற ஊர்கள், இப்படி பல வகையான ஊர்கள் எல்லாம் மொத்தத்துல பெரும் நிலம் அதுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த நிலங்களுக்கு வரி கிடையாது, இறையிலி நிலங்கள். இப்படி மாற்றப்பட்ட நிலங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு மன்னராலும் மாற்றி தரப்பட்டன. புதிதாக கோயில் கட்டும் போதெல்லாம் அப்படி மாற்றி கொடுத்தார்கள். என்ன இதுல மறந்துடக்கூடாதுன்னா, இந்த கோயில்களை நிர்வகித்தது பிராமணர்கள் தான். அப்ப இந்த நிலங்களை கோயிலுக்கு மாற்றி கொடுப்பது என்பது எப்படி இருக்கும்னா, பெரும்பாலும் இந்த பிராமணர்கள் கைக்கு அந்த நிலங்கள் போவதற்கான ஒரு வழியில் நடைமுறையில் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். என்ன ஆச்சு, என்ன மாதிரி நிலங்கள்ங்கிறது அந்த கல்வெட்டுகள்ல கிடைக்கக்கூடிய சான்றுகள் சொல்றார். ஒன்று, அரிசி நிலங்கள் ஆற்றுப்பாசனம் தண்ணி கிடைப்பதன் மூலமாக நன்சை நிலங்களாக மாற்றி, அதுக்கு ஒரு உதாரணமா மருதிக்குடின்னு ஒரு ஊரினுடைய கல்வெட்டை சொல்றாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்திலிருந்து அதற்கு பாசனம் தரப்பட்டது. இது 1000க்கும் 1125க்கும் இடையில் பல்வேறு கல்வெட்டுகளில் காணப்படும். இரண்டாவது, எல்லா விதமான தரிசு நிலங்களும் நன்சை நிலங்களும் ஏற்கனவே கோயில்களுக்கும் பள்ளிகளுக்கும், சமண பள்ளிகளுக்கும் பிராமணர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவை அல்லாத இந்த நிலங்கள் இறையிலி நிலங்களாக கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்டன. இவை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே காலத்தை சேர்ந்தவை.
அப்புறம் முழு ஊரையும் சுற்றி இருக்கக்கூடிய குளம், பூசை நிலம், இது எல்லாம் கோயிலுக்கு ஒதுக்கி கொடுத்துறாங்க. இது சோழர் காலத்துல 1000வது ஆண்டிலிருந்து தொடங்கியதுன்னு சொல்றாரு. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தின்னா, இதுக்குள்ள என்ன சமூக மாறுபாடுகள் வந்தன, எப்படி சமூக குழுக்களின் உறவில் மாற்றம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, தஞ்சாவூர் கோயிலுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த நிலங்கள் மாற்றலில் என்ன ஒரு புதிய வகை இருந்தது. ஏன்னா அந்த நிலங்கள் தரிசு நிலங்களோ கரட்டு நிலங்களோ இல்லை. பல ஆண்டுகள் அப்படி இல்லை. அவை சாகுபடியில் இருந்த நிலங்கள். 2 வழியில இந்த நிலங்களை ஒப்படைச்சாங்க. ஒன்று குடிநீக்கி, இன்னொன்றுக்கு பேரு குடிநீங்கா. குடிநீக்கி நிலங்கள் அப்படின்னு சொன்னா சாகுபடி பண்ணி கொண்டிருக்கிறவரை வெளியே அனுப்பிடுறது. அவர்கிட்ட அந்த நிலத்தை பறித்துதான் கோயிலுக்கு சொந்தமாக்குவாங்க. 2வது குடி நீங்கா நிலங்கள். அங்க சாகுபடியாளர் தொடர்ந்து சாகுபடி பண்ணலாம், ஆனா அவர் உடைமை போயிடும். அவருக்கு ஒரு குத்தகை பங்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த கோயிலுடைய சொத்துரிமை, இது நிலத்தினுடைய சொத்துரிமை என்பது கோயிலுக்கு மாற்றப்படும். இப்படி வரும்போதுதான் இந்த சொத்துரிமைகளை அவங்க இழந்துடுறாங்க. இப்படி இழந்தவர்கள் என்ன ஆனாங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. தங்களுடைய சொத்துரிமைகளை இழந்தவர்கள் என்ன ஆனார்கள்? ஒரு சிலருக்கு வேறு இடங்களில் இன்னும் கொஞ்சம் வளங்குன்றிய நிலங்கள் ஒதுக்கப்பட்டன. நீ போய் அங்க பொழைச்சுக்கலாம் போ. ஒரு சிலர் வேறு ஊர்களுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. அங்க போய் ஏதாவது நம்ம புழை பக்கத்துக்கலாம் குடும்பத்தோட கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போகும்போது அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலங்களை சாகுபடி செய்யாமல் கிராமத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நிலத்தை என்ன பண்ணாங்க? அரசாங்கம் எடுத்து ஏலம் போட்டு வித்துட்டாங்க. மீண்டும் அவங்க விட்டுட்டு போன நிலத்தையும் சேர்த்து கோயில்ல ஒப்படைச்சிட்டாங்க. ஆகவே இப்படி கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலங்கள் ஒன்று சமூக உடைமை நிலங்கள், அல்லது தனியாரிடம் சிறு உடைமையாக இருந்த நிலங்கள். இது எல்லாமே ஒப்படைக்கப்பட்டுச்சு. வளமான நிலங்கள் இழந்து வளங்கள் கிடைத்தன. அதுவும் வேணாங்கிறவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவருடைய குத்தகைகளை இழந்தார்கள். அவர்கள் அன்றாட கூலிகளாக மாறிப்போனார். அப்படி அவர்கள் அன்றாட கூலிகளாக மாறி போகும்போது வாழ்க்கை செலவுக்கு ஈடுகொடுக்க முடியாத நிலையில என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன பிரம்மதேயங்கள்ல பிராமணர்கள் அறிவுரை சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நீ இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அடுத்த ஜென்மத்துல ரொம்ப கிடைக்கும். நீ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் கோயிலுக்காக நீ செய்யக்கூடிய தியாகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். இது போன்ற நிலையில் தான் இது பிராமணர்களுக்கு கிடைத்த பிரிவு இருக்காங்க. இந்த வெள்ளான் கிராமத்துல அவங்களும் பிரபுக்கள், பிரபுமார்கள். அவங்க ஏராளமான நிலத்தை அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. எப்படி செஞ்சாங்கன்னா 2 வகை அதுல இருக்கு. காராட்சின்னு ஒரு வகை, மெய்யாட்சின்னு ஒரு வகை. காராட்சி என்றால் குத்தகை உரிமை, மெய்யாட்சி என்றால் சொத்துரிமை. அது கோயில்கிட்ட இருந்தாலும் இவங்க கையில சாகுடி இருக்கும். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிறு உழவர்கள் கைவிட்டு போன நிலங்கள், ஏலத்தில் போட்ட நிலங்களை எல்லாம் வாங்கி அவங்க செல்வாக்கு வளர்ந்த இந்த 2 வகையில பிரம்மதேயங்களை கொண்டு பிராமணர்களும், வெள்ளான் வகையினுடைய புதிய நிலக்கிழார்கள், தனியார் நிலக்கிழார்களும் ஆதாயம் அடைந்தார்கள்.
பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் இதெல்லாம் அப்படிதான். இப்ப இந்த வெள்ளான் வகை நிலங்களை பிராமணர்களுக்கு, தேவதானம் நிலம் வைத்திருக்கிற பிராமணர்களுக்கு விற்க வேண்டும் என்று அரசர் சொன்னார். அந்த நிலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அதை இவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். இது போன்ற பிரம்மதேயங்கள் சோழராட்சியில் தோற்றுவிக்கப்பட்டன என்று அவர் பொதுவா சொல்றார். தொடங்கியது அவர் சொல்ற மாதிரி சோழராட்சி தொடங்கும் வரைக்கும் பிரம்மதேயங்களே இல்லை, அல்லது வெள்ளான் வகையா மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சரியான கிடையாது. பிரம்மதேயங்களை ஒரு பரவலான நாடு தழுவிய ஒரு அமைப்பாக உருவாக்கியது சோழர் காலத்தில். அது ஏதோ முதல்ல வந்த சோழர்கள் அதை செயல்படுத்திய மாதிரியும், பின்னால வந்த சோழர்கள் அதை கட்டுப்படுத்திட்டாங்க, குறைச்சிட்டாங்கன்னு சொல்றது சரியில்லை. அது நம்ம ஏற்கனவே சான்றுகளோட நம்ம நொபுருவினுடைய புத்தகத்தில இருந்து பார்த்தோம். ஒரு பக்கம் பிராமண நிலத்திடார்கள் அதிகாரம் வளர்ந்தது, அதே நேரத்தில் வெள்ளான் வகையில சமூக உடைமையாக இருந்த நிலங்கள் தனி உடைமையாக மாறி அவர்கள் சில ஊர்களையே சொந்தமா வைத்திருக்கும் போது பெரும் நிலக்கிழார்களா மாறினார்கள். மூணாவதாக ஒரு வகை, அவங்க யாருன்னா அரசு அதிகாரிகளாக வந்தவர். ஏன்னா இப்ப அரசு அதிகாரினா இப்ப நம்ம சாதாரணமாவே என்ன தெரியும்னா, நமக்குலாம் நிறைய விவரம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாம இருக்கும். எப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகள் நிறைய இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய இயக்குனர்கள், மேலாண் இயக்குனர்கள் எல்லாம் அமர்த்தப்பட்டாங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு தனியார் முதலாளிகளுக்குரிய அதிகாரத்தோடு தான் அதை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக அரசு செலவில் வாதிடுவதற்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு தனிக்காட்டு ராஜாக்கள் அவங்க நிலங்களை கைப்பற்றுவது, அப்புறம் அதுக்கு நஷ்டஈடு கொடுப்பது, கொடுக்காம இருப்பது, இப்படி எல்லாம் செய்வாங்க. இப்ப ஜனநாயக காலத்தில் சட்டத்திட்டங்கள்லாம் அப்ப எப்படின்னா இந்த உயர் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதே என்னன்னா அவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கறது தான். அப்ப அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரும் நிலக்கிழார்களா வளர்றாங்க. இப்ப மூவேந்த வேளாண், பிரம்மாதராயன், நிறைய பட்டங்கள் இருக்கு, பல பேர் வளர்றாங்க. ஆக மொத்தத்தில் சோழராட்சி காலம் என்பது இந்த நில உடைமையாளர்களுடைய பெருக்கம், அவங்க வளர்ந்து சென்ற ஒரு காலம். ஏன் இது தேவைப்பட்டுச்சு? இந்த கோயில்கள் கட்டுவது போன்ற செலவுகளுக்காகவும் வெளிநாட்டு படையெடுப்புகளுக்காகவும் நிறைய வரி வருமானம் தேவைப்பட்டது. அந்த வரி வருமானத்தை திரட்டி கொடுப்பதற்கான ஒரு வலைப்பின்னலாக இந்த அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டார். இந்த வரி தண்டலினால் பாதிப்பு, ஏன்னா இதுல என்ன மறந்துடக்கூடாது, இப்பயும் இவ்வளவு நெருக்கடியிலையும் பிராமணர்களுக்கு வரி கிடையாது. பிரம்மதேயங்கள் இறையிலி நிலங்கள். எந்த சோழ மன்னனும் பிராமணர்கள்ட்ட இருந்து வரி வசூல் பண்ணினான். என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா, ஒரு அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளர் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு பிராமணர் மீது ஒரு பிராமண அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலாம், அது வேறு செய்தி. அதை வைத்துக்கொண்டு பொது உண்மையாக மாற்ற முடியாது. ஆனா மொத்தத்தில் அப்படி எதுவுமே சான்று கிடைக்கல. அப்ப அது போல வருகிற போது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஏழ்மைக்கு புது புது வகையான வரிகள் வாங்கப்படுது. இன்னொன்னு கூட என்ன ஏற்படுதுன்னா, இந்த பிராமணர்கள்ல ஒரு பகுதியினர் அந்த முழுக்க இந்த விலங்கை ஓதுவது, முழுக்க இந்த இறைவனோடு கலப்பது, இறைவன்கிட்ட பல பேரை அனுப்பி வைக்கிறது, மறுவாழ்வு உத்தரவாதம் கொடுக்கறதுன்னு சொல்லி அவங்க இந்த சுகபோகங்களை விட்டு, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அவங்களுக்கு, பிராமணர்களுக்கு வைதீக கட்டளை என்னன்னா அவர்கள் உழவு தொழிலில் ஈடுபடக்கூடாது. அதான் நிலம் பூரா சொந்தம் வச்சுக்கலாம், அங்க சேத்துல இறங்கி உழுதுறவே கூடாது. உழுதால் அது மதத்துக்கு எதிரானது, அது அவங்களுடைய வைதீகத்துக்கு எதிரானது. அது போல உள்ளவர்களுக்காக என்ன பண்றாங்கன்னா,
சாலாபோகம் என்று ஒரு நிலத்தை ஒதுக்கிறாங்க. அதே போல போரில் ஈடுபட்டு இறந்து போனவருடைய குடும்பங்களுக்கு வீரபோகம் என்று ஒதுக்கிறாங்க, அல்லது இரத்த போகம் அல்லது உதிரக்காணி, இப்படி பலவிதமா பிரிச்சிருந்தாங்க. எல்லா சுமைகளும் யார் மேல வந்து இறங்குதுன்னா இந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மீது இறங்குது. ஏதோ ஒரு வடிவத்தில் நில உடைமை என்பது தொடர்ந்து தனிப்பட்டவர்கள் கையில இருக்கு. இதுல இருந்து ஒரு 4 வகையா அவங்க பிரிச்சு சொல்றாங்க. 1 கோயில், 2 பிரம்மதேயம், 3 வெள்ளாண் வகை, 4 ஜீவிதம். ஜீவிதம்னு சொல்றது என்னன்னா கோயில் பணியாளர்கள், நடனக்காரர்கள், இசைக்கலைஞர்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். தேவரடியார்கள் அல்லது இந்த மத போதகர்கள், அப்புறம் நாவிதர்கள், சலவை தொழிலாளர்கள், இந்த பல பேருக்கு வந்து நிலக்கிற விளைச்சல்ல ஒரு பங்கு அது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படணும், ஆயுட்காலத்துக்கு கொடுக்கப்படும். இந்த இத்தனையும் இருந்த அந்த நிலையில்தான் பெரும் நிலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திய அந்த நிலக்கிழார்களாக ஆதிக்க கிழாரிய வர்க்கமாக இருந்தவர்கள் பிராமணர்களாக இருந்தார். இதுக்கு வரியும் கிடையாது. இவர்கள் வந்து இவர்களுக்கு அடுத்த இடத்துல அவங்களுக்கு கூட்டாளிகளா வந்து சேர்ந்தவங்க இந்த வெள்ளான் வகை நிலக்கிழார்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்க அரசுக்கு வரி கட்டியாகணும். அவங்கள்ட்ட இருந்து எடுத்து பிராமணர்களுக்கு கூட கொடுக்க முடியும் அரசுனால். ஆனா இவங்களுக்கு 2 பேருக்கு, மற்றபடி இந்த 2மே வந்து இந்த 2 பிரிவினருக்கு இடையே நிலத்தை நேரடியாக உழுகிறவர்கள் இவங்க 2 ஒரு பக்கம், பிரம்மதேயம் வெள்ளான் வகை நிலக்கிழார்கள். இன்னொரு பக்கத்துல நேரடியா நிலத்தில் உழக்கூடியவர்கள், அவங்க ஒண்ணு உழவர்கள் அல்லது உழவு தொழிலாளர்கள். இவர்கள் தான் மண்ணை உழக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப இவங்க வந்து அந்த சமூகத்தினுடைய சுரண்டப்படுகிற மக்கள். உழவு தொழிலாளர்கள், இந்த குத்தகைதாரர்கள்ல காராட்சி உடையார் என்று ஒரு பிரிவு இருக்கிறாங்க. குடிமை உடையார்னா அவங்களுக்கு கீழே இன்னும் உள்குத்தகை பெறக்கூடியவர்கள். இதை தவிர கோயில்களில் பண்ணை அடிமைகளும் இருந்தார்கள். இதனால நம்ம ஆதாரங்களோட பின்னால நம்ம பார்க்கணும். இவர் சொல்றாரு இப்ப தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நிலைமையில் என்ன நடந்துச்சு, இந்த முரண்பாடு எப்படி வெடித்தது, எப்படிப்பட்ட போராட்டங்களாக வெடித்தது, சில சான்றுகளை மாணவாவனை குறிப்பிட்டார். அதுதான் நமக்கு முக்கியமான செய்திகள். இதுல இங்க நம்ம படிக்காதது, கோயில்களுக்கு தங்களை அடிமைகளாக விட்டவர்கள் தங்களுடைய முந்தைய ஆண்டைகளால் விற்கப்பட்டவர்கள், கோயில்களுக்கு விற்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன. இதுல ஒண்ணு மட்டும் நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும். என்னன்னா, எந்த கல்வெட்டும் எல்லாரும் மன்னருடைய கட்டளைப்படிதான் கல்வெட்டு, யாரோ ஒருத்தர் எழுதி வைக்கிறது இல்ல. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற அத்தனை கல்வெட்டுகளும் ஒண்ணு மன்னரோ மன்னரின் கீழ் இருக்கிற அதிகாரிகளோ மன்னருக்கு ஆதரவா இருக்கிறவங்களோ தான் எழுத முடியும். எந்த செப்பேடுகளும் சரி கல்வெட்டுகளும் சரி. அதுல போய் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஆரம்பிக்கும் போதே இந்த மன்னனுடைய இத்தனையாவது ஆண்டில் இந்த நேரத்தில் போடுறாங்க. அவருடைய மெய்கீர்த்திய சொல்லுது, அவருடைய உண்மையான புகழ் என்னன்னு சொல்லுது, அவர் பட்டு சந்தித்த போர்கள், அடைந்த வெற்றிகள் சொல்லுது. அதுல போய் இந்த மாதிரி மன்னராட்சியில இந்த மக்கள் இப்படி எல்லாம் துன்பப்பட்டு போராடினார்கள் என்று எழுத மாட்டாங்க. அதனால நமக்கு கல்வெட்டு கிடைப்பது அரிது. வேற யாராவது எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிற சான்றுகள் தான் அதுக்கு நமக்கு பயன்படும். ஆனா அப்படி சில கல்வெட்டு சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவனை சொல்றார். அவங்க வந்து கோயில் நிலங்களை சாகுபடி செய்கிற அந்த அடிமைகளுக்கு எந்தவித ஊதியமும் தரப்படவில்லை. கோயில் நிதி அவர்களுக்கு சோறிட்டார்கள். நாட்டின் செல்வத்தை உருவாக்கியவர்கள். நில உடைமையிலான இந்த கட்டமைப்பு மாற்றங்கள் சிறு உழவர்களையும் குத்தகையாளர்களையும் உள்குத்தகையாளர்களையும்
மிக மோசமான வறுமை நிலைக்கு தள்ளிவிட்டன. அவர்கள் கோயில்களும் அரச குடும்பமும் அடிக்கடி நடத்தப்பட்ட போர்களும் ஏற்படுத்திய பெருஞ்செலவுகளை சுமக்க வேண்டியவர்களானார்கள். மோசமடைந்தது. அவங்களுக்கு போய் உனக்கு செத்து போனா கவலைப்படாத, அடுத்த ஜென்மத்துல உனக்கு புகழ் இருக்குன்னு சொல்றதெல்லாம் அப்போதைக்கு வயிற்று பசி ஆற்றுவதாக இல்லை. வரிச்சுமைகள் முழுக்க முழுக்க அவங்க தோள்களில் சார்ந்தன. அந்த வரிச்சுமைகள் பெருகியும் சென்றன. ஆனா கோயிலுக்கும் பிராமணர்களுக்கும் சொந்தமான ஒவ்வொரு கிராமத்திலும் பெரும்பகுதி நிலம் இறையிலி நிலம். உங்கள்கிட்ட வரி வாங்கறது இல்ல. இந்த நிலையில்தான் ஒரு உதாரணம் மாணிக்கம், சதுரி மாணிக்கமான்னு எனக்கு தெரியல, ஆங்கிலத்துல டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணோம். அந்த பெண், அது ஒரு பெண்ணோட பேரு, ஒரு நடனக்காரி. பெண் என்ன பண்றன்னா, நிலத்தை உழுவதற்கு தன் உறவினர்களுக்கு இருக்கிற உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும். ஏன்னா அது அவளுக்கு எப்படி ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா, ஜீவிதமாக ஒதுக்கி கொடுத்தாங்க. நடனக்காரிங்கிறதுக்காக அவர் நிலத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆனா அந்த உரிமைகளை மறுத்த போது என்ன பண்ணா, கோயில் கோபுரத்துல ஏறி கீழே குதிச்சிட்டான். இது அவளுக்கு ஒரு போராட்ட வடிவம். சோழர் ஆட்சியில் இறுதி காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் ஒரு கல்வெட்டுல இருக்கு. ஒரு பிராமணர் என்ன பண்ணார்னா, கோயில் பணியாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தீக்குளிச்சிட்டார். ஏன்னு சொன்னா, அந்த சபை இருக்கு இல்லையா, சபைனா யாரு? பிராமணர்களுடைய பிரம்மதேயத்தினுடைய நிலக்கிழார்களுடைய மன்றம். அவங்க பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதை எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பிராமணர் தீக்குளிச்சிட்டார். இப்ப தீக்குளிப்பு என்பது அப்பயே ஒரு போராட்ட வடிவமாக கையாளப்பட்டிருக்கு. ஒரு அநீதிக்கு எதிராக போராடுகிற ஒரு முறையாக இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆடுதுறை ஒரு கல்வெட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிராமணர்கள், குடியாட்சியின் அதிகாரிகள், வன்னியர்கள், இங்க வன்னியர்கள் எங்க இருந்து வர்றாங்க பாருங்க, ஆகியோரின் உதவியோடு 96 சாதிகளைச் சேர்ந்த மக்கள் மீது சொல்லனா அநீதி இழைத்தார்கள். 96 சாதிகள் யாருன்னா, இடங்கை பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த இடங்கை வலங்கை என்பது இன்னமும் முழுமையா தெளிவுபடுத்தப்படாத ஒரு மர்மம். நான் ஒண்ணுதான் இப்ப என்ன தெரியுதுன்னா, இடங்கை ஜாதிகள் என்பவர்கள் வேளாண்மையில் செலுத்தியவர்கள். வலங்கை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் ரதக்காரர்கள், அவர்கள் கைவினைஞர்களாக இருந்தார்கள். இந்த 2 பேருக்கு இடையிலான முரண்பாடு வந்துச்சு. அந்த முரண்பாட்டின் வெளிப்பாடாகத்தான் இந்த இடங்கை வலங்கை மோதல் ஏற்பட்டுச்சு. அந்த மோதல்ல இந்த இடங்கை சாதிகள் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த மன்னருடைய அதிகாரி ஒருத்தர் மூவேந்த வேளாண், அவருடைய இசைவோடு இந்த கிராம சபை அவர்களுக்கு வரி விதிக்க தீர்மானித்து அந்த வரிகளை எதிர்த்து அவங்க ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க. இடங்கை சாதிகள் 96 சாதிகள் கூடி அவர்கள் இதற்கு எதிராக வரிகொடா இயக்கம் நடத்துவது என்று முடிவு செய்கிறார். இது போன்ற சில போராட்ட செய்திகளை வானமாமலை குறிப்பிடுகிறார். அவருடைய விரிவான நூல் நம்ம படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான செய்திகள் கிடைக்கலாம். ஒன்று இயல்பா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அது மன்னராட்சியா இருந்தாலும் சரி, அடிமை உடைமையாளர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சியா இருந்தாலும் சரி, இதுக்கு அநீதிக்கு எதிரான நீதிக்கான போராட்டங்கள் கிடையாது. அது பதிவு செய்யப்படுறதுல சில நேரம் இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்படுது, சில நேரம் நாடகங்களா வருது, இது மாதிரி கல்வெட்டுகள்ல வருது. இது போல இன்னும் சில அகழ்வாய்வுகள்ல கூட தெரிய வரலாம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிற செய்திகள் இதுதான். இதான் சோழர் காலத்திலும் போராட்டங்கள் நடந்தன என்பது. என்ன இதுல நான் குறையா பார்க்கிறேன்னா, இந்த சோழர் காலத்துல 431 ஆண்டுகளில் எப்படி இது வளர்ந்து சென்றது, இதெல்லாம் யாரு காலம்னு சொல்லாம சோழர் காலம்னு சொல்றதுனால சோழர் காலத்தினுடைய பிற்பீலன்னு சொல்றாரு கடைசியா இந்த ஆடுதுறை கல்வெட்டை பத்தி சொல்லும் போது. அது எப்ப தொடங்கியது,
இலங்கை வலங்கை பிரச்சனை ராஜராஜ சோழன் காலத்துல இருந்ததா எதிரியும் வரல, ராஜேந்திர சோழன் காலத்திலையும் வரல. அதுக்கு பிறகுதான் இது ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன மூல காரணம், இதெல்லாம் நம்ம பின்னால பார்ப்போம். இப்போதைக்கு இதான் கால போராட்டங்கள் என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தொடக்க நிலை செய்திகள். நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த முறை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். நன்றி.